ஹாய் ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம நேற்று வந்து பேக் ஸ்டெம் ஸ்டிச் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டெம் ஸ்டிச்சு. இதுக்கும் வந்து சேம் ஆஃப் மெத்தட் தான் வரும். பட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டெஃபினெட்லி வந்து ஈஸியஸ்ட்டாக இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் செஷன் பண்ணுங்கள், ஓகேங்களா. இதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஜரி த்ரெட் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லைனில் தான் நம்ம எந்த ஸ்டிச் போட்டாலும் லைனில் தான் யூஸ் பண்ணணும். லைனுக்கு மேலேயும் போகக்கூடாது, கீழேயும் வரக்கூடாது. லைன்லேயே தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸாக நம்ம இது பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லாக் போட்டு எடுத்து ஒரு செயின் ஸ்டிச்சு அகெயின் அப்படியே பேக்கில் போயிட்டு சைடில், அதாவது நம்ம அந்த லைன்லேயே சைடில் ஒரு செயின் ஸ்டிச் அண்ட் லாக்கு, அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் அண்ட் ஒரு லாக்கு, அப்புறம் பேக்கில் ஒரு செயின் ஸ்டிச் அண்ட் லாக்கு. சேம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நான் லைனை விட்டு கீழே இறங்கக்கூடாது இந்த ஸ்டிச்சு, அண்ட் லைனுக்கு மேலேயும் போகக்கூடாது, அண்டு வந்து அப் அண்ட் டவுன் ஆகக்கூடாது. எல்லாமே அந்த லைன்லேயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த ஸ்டெம் ஸ்டிச் வந்து சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டிச் வந்து நம்ம நிறைய டிசைன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டிச் வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த கொடி டிசைன்களுக்கு, நெக்கில் வரக்கூடிய அந்த ஃப்ளாரில் வரக்கூடிய நெக்கு டிசைன்ஸ்க்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணும்போது சூப்பராக எடுத்து கொடுக்கும். நம்ம போடுற அந்த ஸ்டெம் ஸ்டிச் வந்து அழகாக வந்து தனியாக தெரியும், அந்த ஸ்டிச்சே தனியாக நமக்கு தெரியும். இப்போ அகெயின் பாருங்கள், நான் வந்து ஒரு செயின் ஸ்டிச் அண்ட் லாக் அண்ட் பேக் செயின் ஸ்டிச் அண்ட் லாக்கு, அதே மாதிரி தான் கண்டினியூவாக பண்ணிட்டு வரணும். நீங்கள் எந்த மாதிரி ஷேப்பில் கொண்டு போகிறீங்களோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம டிசைன்ஸை வந்து வரணும். நீங்கள் பார்க்கும்போது தெரியும், நம்ம அந்த லைன்லேயே போட்டிருப்போம். நீங்கள் கொடி டிசைன் போடுறதுனாலும் அந்த கொடி டிசைன்லேயே தான் வரணுமே தவிர நீங்கள் வேறு டிசைன் இதை வந்து சேஞ்ச் அவுட் பண்ணக்கூடாது. அப்படி சேஞ்ச் அவுட் பண்ணிங்கன்னா நெக்கு டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேப் அது நல்லாவே இருக்காது. நம்ம நெக்கு டிசைன்ஸ் எல்லாம் போடும்போது என்ன டிசைன் நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணுறோமோ அந்த டிசைன் வந்து அப்படியே இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து இதை நான் எண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நம்ம எண்டு நாட் போட்டுக்கிட்டோம். இப்போ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக அது வந்து ஸ்டெம் வந்து இந்த கோதுமைகளெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்னதாக அந்த கோதுமையோட இதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இது அழகாக குட்டி குட்டியாக அந்த ஒரு கோதுமையில் ஒரு காம்பு வரும் தெரியுங்களா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து ஜரி த்ரெட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம். சேம் அதே தான். ஒரு செயின் எடுத்து ஒரு லாக் போட்டுட்டு அகெயின் ஒரு செயின் அண்ட் பேக் செயின் அண்ட் லாக், கண்டினியூஸாக இதே தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். நான் இதை கண்டினியூ பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன்.
வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கும் சூப்பராக வரும். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.